ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் பாட்டி டைனிங் டேபிளில் சும்மா உட்கார முடியாமல் நம்ம ராதிகாவை பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை நீ சமைச்சு வச்சுருக்க, நீ சமைக்கிறலாம் சாப்பாடாக ஹெல்த்தியாக சமைக்க கற்றுக்க அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் தனியாக வரீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எது சொன்னாலும் பொறுத்து போகிறதுக்கு நான் ஒன்றும் பாக்கியா கிடையாது, நான் ராதிகா வார்னிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா மிரட்டுன்னு மிரட்டிட்டாங்க. இப்போ ஒரு பாட்டு ஞாபகம் வரணுமே, என்ன பாட்டு ஞாபகம் இல்லையா? சும்மா கண்ணை உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா நான் என்ன சிறு பிள்ளையா, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஆகும்னா என் பிள்ளைக்கு இது சமைச்ச போடல, என் பிள்ளைக்கு அது சமைச்ச போடல, காலம் இருக்கிற வரையும் நீங்கள் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு ஏன் இப்படி டார்ச்சல் பண்ணுறீங்க? அதான் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டால, விட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை விட்டுட்டு டார்ச்சல் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி டென்ஷனாக திட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் அம்மாவையும் இந்த பொண்டாட்டி தனியாக வர்றது நமக்கு நல்லது இல்லடா கோபி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக விறுவிறுப்பாக உள்ளே வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் என்னத்தை அம்மாட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்டை பற்றி கேட்டேன் அப்படின்ட்டாங்க. பொசுக்குன்னு பாட்டி எப்படா இப்படியே அந்தர் பெல்ட்டி அடிக்கிற, பகல் நேரம் பச்சை வந்தி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில் பாக்கியாட்ட புலம்புன்னு புலம்புறாங்க. நீ என்ன வேணா புலம்பு, நான் கண்டுக்க மாட்டேன். உடனே பாக்கியா உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் இதுக்குத்தான் தலையிடணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஐயோ இவளும் காலவாளி விடுறாளே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வி இதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கோபி டென்ஷன் ஆகிட்டாரு. அங்கே போனால் ராதிகா ஒரு பக்கம் கையை காலம் அமைக்கிறன்ற பேரில் மண்டையை கழுவி விட்டுருக்காங்க. இதுக்கு தான் இப்படி கழுவுறியாடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அம்மா பேச்சுக்கே கூடாது, அம்மா பக்கம் இருக்கக்கூடாது, ஐயோ இவளுக இம்சை தாங்க முடியலை அப்படின்னு பாட்டை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு.